Hey guys, welcome back. நம்ம பரிதாபங்கள் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோ, அதாவது பிரேக்கப் பாவங்கள். சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எவ்வளவு நிமிஷம், ஒரு 1.5 நிமிஷம் வீடியோக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய படம் அதோட அப்டேட். அதாவது அவங்க படத்துக்கு பேர் வச்சிட்டாங்க. அந்த பேரு வந்து மூவி அப்டேட் தான் போட்டிருக்கு. படத்தோட பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஒரு டைட்டில் டீசர் வந்திருக்கு. சோ அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு நம்ம அவங்களோட வீடியோவை பார்க்கலாம். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க அது. ஒரு யூடியூப்ல வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அது ரொம்ப நாளா நடந்துட்டு அந்த மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ஃபண்ட்ல முதல் படம் இவங்க ஏமாந்து, அப்புறம் அதுக்கு மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணி வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணி காசு சம்பாரிச்சு கடன் வாங்கி மறுபடியும் ரெண்டாவது அது ஃபர்ஸ்ட் டைம் உடஞ்சிருவாங்க பல பேர். இதுல மக்களோட காசு வேற, அதெல்லாம் மக்கள் வேற கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு 2வது படத்தை கொண்டு வந்து போடுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பார்ப்போம் அந்த படத்தோட டீசர் அது இதெல்லாம் பார்ப்போம். சரி வாங்க முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். இல்லைன்னாலும் பரவாயில்ல. எல்லாம் ட்ரூத்ல இருந்து லைக் நெருக்கடியா இருந்திருக்காங்க. முதல்ல 90s Oh God, beautiful. அவங்களோட ஃபேஸ் சீன்ஸ் எதுவும் வரல. ஆனா அந்த குட்டி ஒரு அனிமேஷன் கியூட்டா நல்லா இருந்தது. சும்மா அந்த ஏனோதானம் இல்லாம கொஞ்சம் ஹை குவாலிட்டியாவே இருந்தது. இந்த ஸ்டார்டிங்ல அவங்க ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க. அது என்னன்னு நமக்கு படம் பார்க்கும் போதுதான் புரியும். கடைசியில ஒரு ஆள் ட்ரூத்துக்கே போயிட்டாரு. ஆமா, 3 குரங்கு. அதுல 2 பேர் வந்து லைவ் பக்கம் வந்துட்டு இவர் இழுக்கிறாங்க. அந்த பேச மாட்டேன்னு இருக்கிறவர் இழுக்கிறாங்க, வரமாட்டேங்கிறாரு. அப்புறம் ஒரு அம்பு வந்து குத்துன உடனே அப்பயுமே லைவ் போர்டே புடிக்கிட்டு போயிருச்சு. அவர் ட்ரூத் பக்கமே நிக்கிறாரு. என்ன ஏதுங்கிறது சரியா புரியல எனக்கு. படம் பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம அவங்களோட மெட்ராஸ் சென்ட்ரல் சேனல்ல இருந்து நம்ம எல்லாருமே அவங்கள பாத்துக்கிட்டே வர்றோம். இப்ப எந்த அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்குன்னா, எந்த இடத்துல அசிங்கப்பட்டாங்களோ, எந்த இடத்துல அவங்க காயப்பட்டாங்களோ, அந்த இடத்துல இன்னைக்கு அவங்களுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. விஜய் டிவில நீயா நானா அவார்டுன்னு ஒண்ணு கொடுத்தாங்களா, அதுல கோபி சுதாகரை கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா யோசிச்சேன், விஜய் டிவி அந்த ஸ்டுடியோவுல அசிங்கப்பட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு பெயினை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சேனல் ஆகி 6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இப்ப விஜய் டிவியாலே கூப்பிட்டு விஜய் டிவில அவார்ட் கொடுக்கறாங்க. எங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சக்சஸ்னா அவார்டெல்லாம் தாண்டி அசிங்கப்பட்ட இடத்துல அந்த கம்பெனிலேயே சுதாகர் கோபி அண்ணாலாம் பேசுற டயலாக வந்து டிஜே பிளாக் யூஸ் பண்ணுவாரு. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கிளிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு அவங்க பெருசானது வந்து அப்பவே அவங்களுக்கு சக்சஸ் தான். பட் இப்ப விஜய் டிவிலே கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் அந்த அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் வரட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நிறைய யூடியூபர்ஸ், இப்போ ஹரிபாஸ்கர்னு ஒரு யூடியூபர், லொஸ்லியாவோட ஒரு படம் வந்தது இல்லை, அது மாதிரி இப்போ யூடியூபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. முதல் கிராமத்துல இருந்து வந்து சினிமாவுக்கு போவாங்க. இப்ப கிராமத்திலே இருந்து யூடியூப் சேனலுக்குள்ள வந்து அப்புறம் சினிமாவுக்கு போயிடலாம். சென்னைக்கு கூட வர தேவையில்லை. நக்கலைட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஊர்ல தான் இருக்காங்க. கோயம்புத்தூர் அவங்க சரியா தெரியல. கோயம்புத்தூர்லயே இருந்து வீடியோஸ் எல்லாம் பண்ணி போட்டு இப்ப அவங்க படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகுது. சோ குடும்பஸ்தன். சோ அந்த மாதிரி இலங்கையில இருந்து வந்து போலாமா? ஒரு நம்பிக்கை தானே. அதுக்கு நீங்க சொந்த கண்டென்ட் போடணும்.
இப்படி திருடி எடுத்தா சரி வராது. அதெல்லாம் சரி வராது. திருடி எடுத்துக்கிட்டு தான் சரி வராது. திருடி எடுத்து போடுறது வந்து for survival. சொந்த கண்டென்ட் இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்கோம். இனி அது ஒரு 10 வருஷம் அது ஓடி அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது படம் பண்ணுவோம் அப்படின்னு வர்றதுக்குள்ள சரியா 60 வயசுல தான் வந்து நிக்கணும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி வாங்க நம்ம வீடியோவை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பிரேக்கப் பாவங்கள். இது ஒரு 16 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே, தங்கமான மனசை விட்டு அவன் கூட போனியே, பணக்காரே இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, தங்கமான மனசு வேணும் அவன் கூட போனியே, சீ 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 மேரே சீ சீ குமாரியே சீ பொண்ணுங்களே ஒரு சீ 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 பொண்ணுங்களே ஒரு சீ சீ சீ. என்ன பாட்டு இது? ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு. லவ் ஃபீலிங்க்கு எவ்வளவு அழகான பாட்டு இருக்கு தமிழ்ல. இது என்ன பாட்டுன்றா கண்டுபிடிச்சு பாடிக்கிறீங்க எல்லாரும். இப்ப ட்ரெண்ட் இதுதான் இப்ப ஓடிட்டு இருக்குல்ல. ஆமா, உனக்கு தான் லவ்வரே கிடையாது, எப்படி லவ் ஃபீலிங் ஆகும்? அதான் லவ்வர் கூட இல்லாம இருக்கேன்னு நினைச்சு ஃபெயிலிங் ஆயிட்டேன். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணி பாட்டு படிக்கிட்டு நேத்து வரைக்கும் நல்லா தானடா இருந்த, ஏன்னா திடீர்னு பிரசாத் யாதவ் மாதிரி இருக்க. இல்ல அது அந்த ஊர்ல அவர் போட்டிருப்பாரு, அந்த மாதிரி நானும் அப்படியே கெட்ட போட்டு அந்த ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பாட்டு பாடுறேன். போடாங்கிட்டு சீ 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 ரனோ நேச்சி. ஐயோ, அந்த பாட்டுல நடிச்ச ஹீரோ இருக்காருல்ல, அவரை இப்ப இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவருக்கு வயசாகி போச்சு. அது பழைய பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு அது. ஆனா எப்ப எழுப்பிருக்கேன் பாரு. அதான் குறுக்க போலையா? காதுல என்ன தேவா பாட்டு தானே கேட்டுக்கிருக்க? என்ன தேவைப்படுங்க கேட்டா போஸ்ட் மாலர்னு. என்ன கழுத்துல கண்ணாடி போட்டுருக்க? என்ன மாதிரி பூக்கிஸ்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. பூக்கியா? ஆமா அப்படின்னா பூக்கி. அதான்டா பூக்கினா என்ன? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பூமர் உலகத்துல பிளே பாய்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, பிளே பாய் சொல்லுவாங்க. இங்க காலத்துல வந்து பூக்கி. ஓ, அவங்க எல்லாம் பூக்கின்னு பூக்கியா? நீ பூக்கி. பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களை மாதிரி ஆட்களை தான். எங்க ரிஸ்ஸ பார்த்து அவங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்க. ரிஸ்ஸாவா? ரிஸ்ஸுக்கே வாயா போனதுன்னா மைனஸ் 10 ஆறால போயிருவா நீ. ஆறாவா? ஆமா, என்ன எந்த லாங்குவேஜ் தெரியல. என்ன பாசங்க இது? அதனாலதான் நான் 20 ஆறா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பெண்களை பூரா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு. ஒரு பிள்ளை நீ லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு 3-4 மாசமா லவ் பண்ணி என்னடா ஆச்சு? வேலிடிட்டி ஓவரா? என்ன ஏதோ ஜியோல டேட்டா முடிஞ்ச மாதிரி சொல்லிக்கிருக்க. 3 மாசம் லவ் பண்றேன், எல்லாத்தையும் முடிக்கிறேன், அப்புறம் கட் பண்றேன். ஆமா, இவர் பெரிய டாம் ஹாலண்ட் செண்டாயாவை பிடிக்க போறார். ஏன்டா வயசு என்ன? 19 கிடையாது, 90 பிறந்திருக்க. ஒத்துக்கிறியா? 30 கெட்டவ போட்டுக்கிட்டு ஜென்சி ஸ்லாங்ல பேசினா நாங்க நம்பிடுவோமா? பண்ணாத, ஏற்கனவே பொம்பளை பிள்ளைய பாக்காது, இப்பெல்லாம் என்ன சுத்தமா பாக்காது. சும்மா பொண்ணுங்களே பார்க்க மாட்டேங்குது. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அவங்க கூட கோப்ப போனாதான் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். எதுவுமே எல்லாம் இப்படியே போகணும்னு வச்சுக்க, குழந்தை குச்சி போக வேண்டியது. உங்களுக்கு எதுக்கு கேர்ள்ஸ் பார்க்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா உங்களோட அந்த அழகான மஞ்ச பனியனுக்காக உங்களை பார்ப்பாங்க. பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு, அந்த பிள்ளை இன்ஸ்டாகிராம் ஐடி அது ஸ்டேட்டஸ் என்னதையாவது பார்த்துட்டே இருக்காங்க. அதை பாக்கல, நம்ம பண்ண படம் இருக்குல்ல. ஆமா, அந்த படத்தோட டைட்டில் என்ன பண்ணோம்ல. ஆமா, ரிலீஸ் வீடியோ அதை பாத்துட்டு இருக்க. எப்படி போயிருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அனிமேஷன் வீடியோ. அந்த வீடியோ பாத்து நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு தான் வந்தா மறந்துரு. பிரேக்கப்ங்கிறது சீ சீ சீர மூடிச்சி, சீ சீ சீர நோண்டி சீர சீர சீ. நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். லவ்வா? என்ன ஆள் பார்க்க வந்து பையனுக்கு லேடி கட்ட போட்ட மாதிரி பொண்ணுதான். இல்ல அப்படி சொல்லுங்க, அவெல்லாம் பண்ற மாதிரி இருக்கான். வேற போயிடும். ஒரு பொண்ணே வந்து ப்ரொபோஸ் பண்றேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி எல்லாம் பாக்காதீங்க. ரெண்டே மாறிச்சு. இப்ப நாங்க தான் வந்து பசங்களை உங்களை மாதிரி அழகான நீங்க அன்னைக்கு பாட்டிக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ப்ளீஸ் ஏங்க, அவர் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலங்க, கிளாஸ்மேட்டோட பேசிக்கிட்டு இருந்தாரு. நீங்க வேணா அவர் பாட்டிக்கு ஹெல்ப் பண்றாரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது அவரோட கிளாஸ்மேட். வேணாங்க, இல்ல ரத்தத்துல வேற இது, நீங்க வேற கம்யூனிட்டி வேற டிஃபரெண்டா வந்து மனித ஜாதி தானே. ஏன் அதுக்கு நடுவுல ஜாதி பாக்குறீங்க? பண்ணாங்க. லவ் யூ. லவ்வா? வழியெல்லாம்
வெளிச்சம், அவள் பகலில் நான் பறிக்கும் அனிச்சம், அவள் இரவில் நேரம் ஓட ஓட நினைவுகள் துரத்துவதேனோ, காற்றும் கடை மறித்து மூச்சை பறிப்பதேனோ, பொம்மைகள் கண்ட குழந்தை போலவும் கழிப்பதேனோ. காதல் பண்ணி காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனதுதான் 6 மாசமா பார்க்கவே முடியல. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் போடும். ஷார்ட் டிஸ்டன்ஸா மாத்திர வேண்டியதான். வீதி எல்லாம் வெளிச்சம். இன்னைக்கு வரட்டா கொஞ்சம் தொடர்ந்து பேசுறியா? பப்ளிக்ல எல்லாரும் பாக்குறாங்கல்ல. சரி பாக்குறாங்க. எதுக்கு இப்ப இத்தனை தடவை நின்று போன் அடிச்சுட்டே இருக்கேன் ஆபீஸ் வெளியில? யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பாக்கலாம் தான் வந்தேன் நானு. என்ன பார்த்தானே லவர்னு சொல்ல வேண்டியதானே. ஆக்சுவலி எங்க அப்பா இன்னைக்கு வராங்க சென்னைக்கு. அப்படியா? ஆமா, அவங்க நம்மள பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? சும்மா பார்த்தானா ஃப்ரெண்டுன்னு சொல்லி. சரி, அவங்க சும்மா ஒண்ணும் வரல. இங்க மாப்பிள்ள பாத்துருக்காங்க. மாப்பிள்ள பாக்க வராங்களா? ஆமா. விடு, இப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பாட்ட பேசிடுவோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே ஒதுக்கிட்டாங்கல்ல. இது ஆம்பளைங்க மாப்பிள்ள பார்க்க வராங்க. ஏமாத்திட்டியா குமார்? போடு பாட்ட சீ 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 அப்படின்னு போக வேண்டியதான். சொல்லலாம் தான். ஆக்சுவலி நீ சொன்னதுதான் கரெக்ட். நான் சொன்னது தப்பு. நான் தான் தப்பு. எல்லாம் தப்பு. நான் தான் பண்ணேன். தேவையில்லாம உன் மனசுல வேற ஆசையை வளர வச்சு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. நீதான் லவ் பண்ணும்போது இல்லன்னா சொன்னல நான் தான் இதெல்லாம் செட் ஆகாது வேணாம் தான் சொல்லி ஒதுங்கி போனேன். நான் சொல்றேன், நீ கரெக்ட். நான் தப்பு. நம்ம பெத்தவங்கள அழுக வச்சுட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமா வந்து என்ன பண்ண? நான் கடுப்பு வரம்பதுக்கு அன்னைக்கு நான் கேட்டதுக்கு அப்படி கொண்டு நல்ல டான்ஸ் கொண்டு. கொலைகேஸ்ல ஓட்ட பாக்குறேன். நல்லா தானே பேச வந்தா டக்குன்னு வெளியாயிட்டா. அப்படியே ஐயோ நல்ல மாப்பிள்ளைய பாத்துட்டாங்க போல் இருக்கு. நம்மள கழட்டி விடுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கா. நம்மளே ரூட்டை போட்டு கொடுத்துட்டோம் போல. இது இரவும் இல்லை, அவள் நிலவும் இல்லை, நானும் இல்லை, இவை எதுவும் உண்மை இல்லை. காதலோட வலி தெரியுமாடா உனக்கு? அதை விட பெரிய வலி இருக்காடா? இருக்கே. பல்லு வலி கேள்விப்பட்டிருக்கியா? இருக்கா உனக்கு? வந்துச்சுன்னா தெரியும். காதல் வலி பெருசா பல்லு வலி பெருசா? கொண்டு எடுத்துரும். மண்டையும் பாரு வந்துட்டான். டயலாக் பேசி வா வண்டியில. காமெடி உனக்கெல்லாம் காமெடியா இருக்கு. என்னோட காதல் உனக்கு காமெடி. வாடா பைக் இருக்கு. சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்க. வா போவோம் வா. அவளை மறக்க முடியலடா. ஞாபகமா வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு காதல் இல்லடா. கேட்கணும் என்ன மச்சான், அவளை மறக்க முடியலடா. போன வாரம் 100 ரூபாய் வாங்கினி, அதை மறந்துட்டியா? ஏடா என்கிட்ட வாங்கின 100 ரூபாய் மட்டும் மறக்கிறேன், அவளை மறக்க முடியாதா? அப்போட்டா டக்குன்னு மறந்துட்டாங்க. மறந்துட்டேன் மச்சான், வா வீட்டுக்கு போகலான்னு. அதோ எல்லாம் பொய். எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஆஃப வாங்கி முக்காவை குடிச்சிட்டு ஒரே ஒரு கட்டிங்க கொடுத்துட்டு இவன் படுத்துற பாடு தாங்க முடியலையே. என்னடா திருப்பி வந்துருவாளா? இல்ல அவ்வளவுதான் போயிட்டாளா? அவ்வளவுதான் அவ போய் அது அவ்வளவுதான். அது முடிஞ்சுச்சு. அது உன்னையோட நல்ல பையனா பாத்துருச்சு. அவ கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருச்சு. நான் சொன்னேன், நீ கேட்கல. நான் பைக்ல ஏறுவோம். நீ தேவையில்லாம நீ பண்ணிக்கிறக்க. என்ன நான் வண்டி ஓட்டுறேன்டா. வாடா. வண்டி ஓட்டுனா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவேன்டா. நீ சும்மாவே உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. போதை வர போட்டு வேணாடா. காதல் வழியில இருக்க நான் கரெக்டா நான் ஓட்டுவேன். வாடா நான் ஓட்டுறேன்டா. பச்சி என் பின்னாடி நீ உட்காந்துட்டு வரும்போது எனக்கு அவ உட்காந்துட்டு வந்த ஞாபகம் வருதுடா. வரும்போது டக்குன்னு எனக்கு வெறி ஆகுது. ஒழுங்கா ஓட்டா. பொறுமையா போடா. வண்டி நிப்பாடுற. வண்டி ஓட்டுறப்ப யார பத்தி நினைக்க கூடாது. ரோட்டுக்கு வந்துச்சுன்னா ரோடு மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் யோசிக்க கூடாது. புரியுதா? பசங்க பூரா பைக்ல போறப்ப வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதே வேலை மீறா போச்சு. ஒழுங்கா பைக்க ரோட்டை பார்த்து ஓகே. ஆனா பிடிக்கல. அந்த லாரிக்குள்ள போலாம். பிடிக்கல நீ போய் சாவுடா. என்ன கூட்டு போற? சாரி மச்சான், எனக்கு வேற வழி தெரியல. நானும் போய் சாவ போறேன். புடிச்சு தோடா. எனக்கு வாழ பிடிக்கல. அவளை மறக்க முடியாம என்னால மறக்க முடியல. நான் திருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டா. சரி ஃபர்ஸ்ட் கீரை போடு. இந்த கை ஆக்சிலேட்டர்ல இருந்து எடு. அப்படியே கிளச்ச விடு. நீ விழுந்தா நீ விழுந்து சாவுடா. கூட வரணும் பார்த்தா பைத்தியம் பத்திரிக்கா உனக்கு. ஐயோ கால் வலிக்குது. டேய் என்னாச்சு? போமா ஆஸ்பத்திரிக்கு போமா. கால் வலிக்குது. கால் வலி பெருசா காதல் வலி பெருசா? கால் வலிக்குது. வா போவா.
அவன் வந்துட்டு இருந்தா வந்துட்டு இருக்கப்பவே சொன்னேன் நானு, ஏன்டி கீழே பள்ளத்தை பார்த்து வர மாட்டியான்னு. அதுக்கு சொல்றா அவ, ஒரு நிமிஷம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன், எது வரைக்கும் சொன்னேன். ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. என்ன சொன்னேன் உன்கிட்ட? நான் என்ன சொன்னேன்னா, நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. நீ இப்ப திருப்பி சொல்லு. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் அப்படி சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேங்கறத சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னேன்னு நீ கவனிக்கல, அப்படிதானே? இல்ல கவனிச்சது என்ன என்ன லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு நீ வந்து அப்படியே நீ ஸ்க்ரோல் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றீங்க. இல்ல நான் அதெல்லாம் பண்ண கிடையாது. இல்ல அப்படி நீ வந்து நீ லத்தாஜிக்கா நீ ஹேண்டில் பண்றன்னா எதுக்கு நீ எந்த லவ் பண்ற? நீ எதுக்கு பேசணும்? நீ போன் வச்சுட்டு போக வேண்டியதானே. நீ போய் ஸ்க்ரோல் பண்ணுப்பா, உனக்கு முக்கியமான வேலை தான் இருக்குல்ல. நீ உடவே மாட்டேங்கற. மீ டைம் இருக்கு, அந்த மீ டைம் நீ தின்னுட்டே திஞ்சா நான் எப்பதான் டைம் கொடுக்கணும். என்ன ஓவரா நீ பேசினா 12 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்க. என்னத்த நான் பேசுறேன்? 1 மணி வரைக்குமே நான் போர் அடிச்சிட்டேன். நீ போர் அடிச்சிட்டேன்னு சொல்லு. அப்புறம் பிரேக் பண்ணிட்டு போ. அப்படியே மாத்தாத. பிரேக் பண்ணிட்டு நீ லவ் பண்றதுனா நம்பிக்கையோட லவ் பண்ணு. நீ சும்மா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. நீ வந்து வேற ரீசன் அதெல்லாம் அனுப்ப முடியாது. இஷ்டம்னா லவ் பண்ணு. அடி போ. லவ் பண்றதா என்னடா பேச்சு போடா. நான் பிரேக் பண்றேன். உம்மா பதாங்க பேசிக்கிட்டே இருப்பான். நையி சை. என்ன இந்த டைம்ல இந்த பிள்ளை போன் பண்ணுது? ஹலோ அண்ணா, என்னம்மா? ஏமா என்னம்மா நீ என்ன பேசணும்னு கேட்கலாமா? அவன் இப்ப இருந்தாமா, அவன் எங்க போனான்னு தெரியலையே. நான் உள்ள ரூம்ல தூங்கி இருக்கேன். ஒரு சண்டை போட்ட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சண்டை போட்டீங்களா? சரி இருமா, நான் பேச சொல்றேன். பயமா இருக்குன்னா ஒரு எப்ப ஏங்க இப்ப இந்த கோபி அண்ணன் இருக்காருல்ல, இதே இடத்துல நான் இருந்திருக்கேன். ஒருத்தங்க அங்க எதுவும் பிரச்சனைனா அண்ணா நீங்க வருவது சேரவே இல்லையா, இங்க கிளைமேக்ஸுக்கு வரல. அதுக்கப்புறம் அவன் வந்து இங்க ஒரே டென்ஷன் பண்ணா, நான் வந்து சைட் விடுங்கிறதும் பார்த்தா அந்த போன் அடிக்கிறான். உன் தங்கச்சி நீங்க பேசுனா, தங்கச்சியா ஐயோ நேர்ல கூட பார்த்ததுலே அப்படின்ட்டு. சொல்லுமா அவரை எப்பன்னா ஊருக்கு கூட்டி வருவீங்க? இருமா நானே ஊருக்கு இல்லண்ணா, எனக்கு நீங்க ஒரு டேட்டு சொல்லுங்க. டேட்டு சொல்லவா? சரிம்மா, அடுத்த 2 மாசத்துக்குள்ள அவனை நான் எப்படியாவது கூட்டு வந்துடும்மா. உங்களதான் மழை போல நம்பி இருக்கேன். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அவனுக்கு வேற கல்யாணம் வந்துருக்காருங்க. என்னடா அண்ணாண்டிங்க குறுக்க வச்சு புரோக்கர் வேலையெல்லாம் பார்த்து என்னங்கடா என்னைய பார்த்தா இழுச்சு வாங்க தெரியல. நானாவது பரவாயில்ல, இவரெல்லாம் பேசியிருக்காரு ஆன்டி ஆன்டி ஆன்டின்னு. இவரெல்லாம் பெருசா நாட்டமா பண்ணி வச்சிருக்காரு. ஞாபகம் இருக்கா? நான் இப்படி வேற சொல்லிட்டேன், அவனை கூட்டி வந்து அங்க கல்யாணம் பண்ணி சொல்றாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அழுவாதம்மா, கடத்தலமா. அவனை நான் மண்டையில தட்டி ஊருக்கு கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா. கல்யாணம் பண்ணிட்டேன். நாங்கதான் ஊருக்கு போறோம். அதான் வேற கல்யாணம். நான் பாக்குறேன். இல்லம்மா நான் பாத்துக்கிறேன். இல்ல நாங்கெல்லாம் இருக்கோம், அப்பெல்லாம் விட்டுற மாட்டோம். நீங்க வைமா, நீ வைமா. ஆடிட்டு இருக்காரு. எனக்கு போன் பண்ணுறா 12 மணிக்கு போன் பண்ணிட்டு போயிரும். மரியாதை பத்துக்க. நீ பேசி தரோடா. பேசி தரோடா. போடா, நீ வேலையை பத்தி போடா. நீ போன் ஆன் பண்ணி நீ பேசுப்பா. நான் என்ன பேசணும்? இதெல்லாம் கொடுமை இருக்கு. நான் எதுக்கா பேசணும்? எது பண்ண போறியா? நீ பண்றனா எனக்கு எதுக்குமா கடைசியா போன் பண்ணி? இந்த மாதிரிலாம் தேவையில்லாததெல்லாம் பண்ணாம இருமா. நான் வரேன், நான் பேச சொல்றேன். நானு இருமா, நான் பேசுறேன். அந்த ஒரு 10 நிமிஷம் பேச வைக்கிறேன். ஏய் ஒப்ப மோனே உன்னால பாரு அந்த பண்ண போறேன்னு சொல்லுது. அது ஏதாவது பண்ணுச்சுன்னு கடைசி எனக்கு தான் போன் வந்திருக்கு. நான் என்ன சாவுறது? அதுக்கு பண்ற முஞ்சே கிடையாது. அது அப்பதான் சும்மா பயம். உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கங்கடா. நான் என்ன நடுவுல என்ன பார்த்தா இழிச்சா மாதிரி தெரியுதா? ஒன்னேரம் போன் எடுக்க சொன்னா எடுக்காம போக வேண்டியதான். ஏன் எடுத்த? பேசு. பேசுறேன். ஹலோ, நீ டென்ஷன் ஆகணும் போயிட்டேன். சரி நான் காலைல பேசுறேன். ஹலோ, என்னம்மா பேசிட்டான்ல? என்னம்மா இங்க இரு. அவன் காலையில பேசுறேன்னு சொல்லிட்டான். நீ போய் படு தூங்கு. நான் காலையில அவனை பேச வைக்கிறேன். எனக்கு ஏமா கால் பண்றேன்? எனக்கு கால் பண்ற பொண்ணு பண்ணி நம்மளுக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டாங்க. ரூம்ல எவனா லவ் பண்ணான்னா ஒண்ணு அந்த பிள்ளைகிட்ட நம்பர் கொடுக்காதீங்க, இல்ல கூடவே இருக்காதீங்க. வேற ரூம் தனி ரூமா போயிருங்க. மௌனம் பேசுறது சூர்யா மாதிரி வாழ்ந்து சடக்க போட்டாதான் சரி.
மாப்பிள என்னடா ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கு, கண்ணெல்லாம் உருட்டிட்டு நின்றுட்டு இருக்க, என்ன விஷயம்? ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா? என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டுட்டு போனாலே அவ முன்னாடி நான் வாழ்ந்து காட்டேன். சூப்பர்ரா, புரிஞ்சு போச்சு. சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி போய் வேலை பார்த்து பஸ் வாங்கி அது இத பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகி பெரிய தொழிலதிபர் ஆகுற. கரெக்டா? இல்ல ஒரு எழுதி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, புதுசா அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை லவ் ஆக்க போறேன். சூரிய வம்சம் தேவையான இருக்காங்கல்ல, தேவையான இல்லாம வந்துட்டாரு. முதல்ல தேவையான கல்யாணம் பண்ணுவோம், அப்புறமா அந்த ஆர்டர்ல போறாங்க. காசு வந்தாலே கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். வாழ்க்கையில மோட்டிவேஷன் வந்து பணம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அந்த பொண்ணு குடுக்குன்னு லைஃப் மோட்டிவேஷன் அவ்வளவுதான், யாரும் தடுக்க முடியாது. பிச்சுக்கு மேல பேர வேண்டியதான். அப்ப நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். இல்ல முதல்ல தேவையானி அப்புறம் தான் தேவையான வந்தாதான் பஸ்ஸே வாங்க முடியும். அப்புறம் தான் வேலை பார்த்து முன்னேற முடியும். அமைதியா கையை அடக்கி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. கும்பல பிள்ளைய கரெக்ட் பண்ணி லவ் பண்றதுதான் ஒரு பெரிய உயரிய லட்சியமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன ஜென்மங்களும். பேசாத, நீ பேசாதயா. எல்லாம் பெரிய கம்பெனின்னு பார்த்து போனா அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே எங்க எல்லாரையும் மறந்துட்டா. படத்துக்கு போனா கூட அப்படி போஸ்ட் போடுறதே தவிர எங்களை கூட மாட்டேன். பழச மறந்துட்டீங்களா? கல்யாணம் கூப்பிடுவியா இல்ல அப்படியே தனியா போய் கல்யாணம் பண்ணிடுவியா? கண்டிப்பா நான் சொல்லாம பண்ணுவானா? நீ சொல்லுனா ஸ்வேதா சொல்லிருக்கா. அவ என்ன சொல்றது? அவ எனக்கே சொல்லல. ஆனா இன்ஸ்டாகிராம்ல போய் ஸ்டாக் பண்ணதே கண்டுபிடிச்சேன். என்னது அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆமா. கேக்குறேன், எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ எப்படா எடுத்துக்கிட்ட? நான் என்னதான் எடுத்துக்கிறது? நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் 2 வருஷம். பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? ஏடா சண்டை பரப்ப மட்டும் என்ன போன் பண்ணி கழுத்தெடுத்தீங்க? சும்மா அதெல்லாம் சும்மா நாங்க பிரேக்கப் பண்ண மாட்டோம்னு முடிவா இருக்கும் போது ஒண்ணு நோண்டுவோம். நாங்க பிரேக்கப் முன்னே பண்ண போறோம்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீங்க எல்லாம் இழிச்சா போயிடாம நாங்க வேணா சிக்கனா எங்களுக்கு செய்யறதுக்கு. அண்டையும் போயிரு. சரி வா போ, வேற என்ன பண்றது? உன் தலைவிதி. உனக்கு லவ் மேரேஜ் இல்லன்னு ஆயிப்போச்சு. நிறைய அந்த கடலுக்குள்ள நிறைய மீன் இருக்கு. என்னத்த மீன் இருக்கு? நான் மீனை பிடிச்சி போட்டு இருக்கேன். என்ன மீனை பிடிச்சிருக்கு? மெயின் சிக் இருக்கும் போதே சைடு சிக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சிக்கு சைடு சிக்கா? ஆமா. அப்படின்னா லவ் பண்ற பொண்ணு லவ் பண்றது ரெடியா இருக்கு. இன்னொரு பொண்ணு ஒரே டைம்ல லவ் பண்ணும் போது இன்னொரு பொண்ணு நைட்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொண்ணு பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த பொண்ணு கிட்ட ஓகே பண்ணி இத லவர் ஆக்கி இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு சிக்க ரெடியா வச்சுக்கணும். இது பிரேக்கப் ஆனா அங்க ஓகே பண்ணு, அங்க ஓகே பண்ணா ஸ்டாப். எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு. என்னடா புரியலங்கற? பரிதாபங்கள் இருக்கும் போதே கோசுலாக ஆரம்பிக்கிறியா? ஆமா, அந்த மாதிரி தான். செகண்ட் சேனல் இந்த மூஞ்சிக்கு செகண்ட் சேனல் ஆடி கெட்டு போச்சு. எங்க அப்பா கொஞ்சம் விட்டாரு, நான் கொஞ்சம் புடிச்சிட்டேன். அப்படியே புடிச்சிட்டீங்க. இவர் பெரிய போதி தருமர் பரம்பரை. அப்படி டிஎன்ஏ ஆக்ட் பண்ணி நோக்க வருமத்துல நோக்க பாங்கிட்டு ஆளை ஸ்டேட்டஸ் பைத்தியம். மச்சான் எங்க அம்மா அப்பா பாத்துக்கலாம். என்ன சுதாகர் ஏதோ அனுப்பிச்சிருக்கான் மெசேஜ் இந்த டைம்ல. டேய் எல்லாம் எந்திரிக்கடா. டேய் இங்க பாருடா, சுதாகர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் பாரு. எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கூடா மச்சான். ஐயோ நான் தான் சொன்னேடா. ஏங்க சுதாகர் கேர்ள் ஃப்ரெண்ட் நெஞ்சு ஊரா முடியோட என்ன இந்த ரூம்ல படுத்து கிடக்கு. அவர் பிரேக்கப்ல கிடக்குறாரு. நெஞ்சு ஊரா முடிய வச்சுக்கிட்டு கிடக்கு. ஏமா ட்ரெஸ் பார்த்துட்டு போமா அந்த ஆளு செத்துக்கிட்டு. அதுதான் அவர் அப்படி எழுதி அனுப்பிட்டு போறாரு. மச்சான் எங்க அம்மாவை பாத்துக்க வச்சாங்க. கேட்க மாட்டேன்டானே கடைசி வரைக்கும். அந்த பிள்ளைய நம்பாதன்னு கேட்கலையே. வா வண்டியில ஏறு வண்டி எடு. ஏய் வண்டி பரவாட்ட சொன்னேன். பொட்டச்சி சவகாசம் வேணாம். சசிகுமாரா கேட்க மாட்டேன்டானடா. தேடு மாப்ள. ஏய் நீ எங்க அழுகுறீங்க? இல்ல மச்சான் அவங்க வழக்கப்படி எரிப்பாங்க பறிப்பாங்கன்னு தெரியல. அவனே நான் என்ன நோய் சொல்றீங்க? எதுக்கு அழுது வர பாட்டி? மாப்ள அந்த பாலத்து நேரா நிக்காம இருக்கு மாப்ள. நிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஏய் இல்ல மாப்ள. டேய் இது வேற எவனோ ஒருத்தன்டா. சார் நீங்க குதிங்க சார். இங்க போய் பார்த்தாங்க. இருக்கும். டேய் கதவு தோடா. டேய் கதவு தோடா. ஓட மாப்ள நீ. உடையா. ஏய் மாப்ள ஒரு டக்கின் செக் பண்ணுங்க. உயிர் இருக்க செக் பண்ணுங்க. என்ன மாப்ள? டேய் நீ வச்ச ஸ்டேட்டஸ பார்த்து நாங்க அரண்டு போய் ஓடி வந்திருக்கோம். நீ என்ன கொட்டாய் விட்டுக்கு இருக்க பரதேசி நாயே? என்னடா ஸ்டேட்டஸ்? என்ன ஸ்டேட்டஸா? நான் முடிக்கி கால மாத்திர பஸ் தரது ஆஸ்பத்திரி போவோம்டா. நான் ஏன்டா அவங்க போறேன்? ஏன்டா போறோம்? டேய் அப்புறம் எதுக்குடா ஸ்டேட்டஸ்ல லவ் ஃபெயிலியர் ஆறதா பரவாயில்ல, லைஃப் ஃபெயிலியர் எதுக்குடா போட்டா? நல்லா இருந்தே போட்டேன். அவங்க அம்மா போற பாத்துக்க அப்படிலாம் பேசிட்டு இருக்க. இவங்க சொன்ன அந்த புள்ளைங்க அனுப்புடா. கண்டு கூட இல்ல. இதெல்லாம் பாக்கும்போது செத்துறலாம் போல தோணுதுடா. செத்துறா. என்ன தோணுது? உண்மையிலே செத்துரு. இவன் இனிமேலே அவனுக்கு கண்ணீர் போஸ்ட் ஓட்டுறோம். நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவும் இந்த சுதாகர் என்ன பண்ண இவ்வளவும் பண்றவங்கள பாத்துருக்கேன். இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
அது இல்ல இப்ப இந்த சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் எல்லாம் இல்லாத காலத்துல என்ன பண்ணுவீங்க? எங்க ஸ்டேட்டஸ் போடுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இது சும்மா படம் காட்டுறது மத்தவங்க. அப்போ ஒரு இது வச்சிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி பல வழிகள் இல்ல. தாடி வளர்க்கறது, தண்ணி குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ஒரு நாயை போட்டு தடவிட்டு இருக்கு. இதை பண்ணிக்கிட்டு தேவதாசன் சுத்துவாங்க. அப்ப அது ஒண்ணு மட்டும் தான் தெரியும். இப்ப நிறைய வழி வந்துருச்சு. இதுல ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன், செம சிரிப்பா இருந்தது. அந்த சூர்யா சாரோட டயலாக் இருக்குல்ல, மேகனா விழுந்த வலி, அந்த வலியை போக்கணும்னா உங்க உடம்ப நீங்க ரெடி பண்ணணும். ஜிம்முக்கு போய் அந்த வலிக்கு மேல என் உடம்ப ரெடி பண்ண அப்படின்னா அந்த படத்துல ஒரு டயலாக் வரும். ஒருத்தர் அதே மாதிரி அவர் பேசி போட்டிருக்காரு. காயத்ரியை இழந்த வலி, அந்த வலியை போக்கணும்னு ஜிம்முக்கு போனேன், 3 நாள் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணேன். அப்புறம் யாருக்கும் தெரியாம ஜிம்ல இருந்து நொண்டி வராரு. என்ன கேட்டா, காயத்ரி இழந்த வலியை விட உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, வீட்டுக்கு போகலான்னு. அதுதாங்க ரியாலிட்டி. வேகனா விழுந்த வலிக்கு ஜிம்முக்கு போனாலும் ஒண்ணும் ஆகாது. அங்க கட்டியா வீங்க. உண்மையிலேயே லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஜிம்முக்கு போங்க, அப்ப தெரியும் என்ன உடம்பு இந்த வலி வலிக்குது அப்படின்ட்டு எல்லாரும் சின்சியரா வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆனா நல்லா இருந்தது பிரேக்கப் ஆகுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.